காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் திமுக அரசு காலம் தாழ்த்துவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021 தேர்தல் நேரத்தில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்று கடந்த 4 ஆண்டுகளாக நிர்வாக திறமையற்ற ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் என திமுக வாக்குறுதி அளித்த நிலையில் அதனை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்களை கலாச்சாரம் தெரியாதவர்கள், அநாகரிகமானவர்கள் என கூறியதன் மூலம் அமைச்சர் அவர்களின் சுயமரியாதையை புண்படுத்தியுள்ளார். இதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.